ஹே ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான், சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். சூப்பராகவே இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. ஸோ அதை வந்து ஒரு விலாகாக எடுத்திருந்தேன், அப்லோட் பண்ண இப்போ தான் டைம் கிடச்சிது. நம்மளோட லைஃபு கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ராவல் மாதிரி தான். அது பஸ்ஸோ ட்ரெயினோ ஏதோ ஒன்று. இப்போ பஸ்ஸுன்னு எடுத்துட்டோன்னா, இப்போ நம்ம இங்கே ஏறுறோம், நம்ம ஊரில் போய் சேஃபாக லேண்ட் ஆகிட்டோம்னா பெருசாக இந்த பஸ்ஸையோ இல்லை டிரைவரையோ நம்ம ஞாபகமே நம்ம மைண்ட்லேயே இருக்க மாட்டாங்க. இதுவும் ஒரு சின்ன ட்ராஜடி இல்லை பெரிய ட்ராஜடிக்கு அப்புறம் நம்ம ஊர் போய் சேர்த்தாங்க அப்படின்னா வந்து மறக்கவே மாட்டோம். இது அப்படி நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் ஏறுறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் அதுக்காக நம்ம ட்ராவலை வந்து தடுக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் அந்த தாட் வந்து நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், அன்றைக்கி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லைஃப்லையும் அதே மாதிரி தான். நமக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பாங்க. நம்ம கேட்குறதுக்கு முன்னாடியே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து நமக்கு செஞ்சுருப்பாங்க. அவங்கள என்ன பண்ண மாட்டோம், நம்ம மதிக்கவே மாட்டோம். பட் நமக்கு வந்து அவங்க நிறையா கெடுதல் நினச்சிருப்பாங்க. நம்ம முதுகுக்கு பின்னாடி அவ்வளோ பேசியிருப்பாங்க. அது நமக்கே தெரியும், அவங்களுக்கும் தெரியும். பட் அவங்க கால் கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி அவ்வளோ இது பண்ணுவோம் அவங்களுக்காக. பட் நமக்கு எல்லாமே பண்ணுறவங்க நம்ம மதிக்க கூட மாட்டோம். ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய தப்பு இல்லை. நமக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறவங்க நம்ம அப்படி பண்ணோன்னா ஒரு லெவலுக்கு மேலே அவங்க மனசு என்ன ஆயிரும், அப்படியே வெறுத்து போயிடும். நம்ம இப்படி தான் சொல்லிட்டு அவங்க விலகி போயிட்டே இருப்பாங்க. அவங்க மேலே நம்ம தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்கிட்டது நம்ம மேலே தான் தப்பு. ஸோ அவங்கள தப்பே சொல்ல முடியாது. நாளை பின்ன ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நமக்கு ஏதாவது தேவைன்னு திரும்பி பார்க்குறப்போ உங்களை சுற்றி இருக்க எல்லா ஃபேக் பீப்புளும் ஓடிடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் நினைப்பீங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நமக்காக இருந்தவங்கள மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதனால் நோ யூஸ். ஸோ வந்து இருக்கும் போதே அந்த ரிலேஷன்ஷிப்பை மதிக்க கற்றுக்கோங்க. மதிக்காதவங்க பின்னாடி நீங்கள் எவ்வளோ தான் போனாலும் அவங்க உங்களை மதிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேர் எடுக்கணும், அவங்ககிட்ட நல்ல பேர் எடுத்துடணும் அப்படின்னு ஓடுறத விட, ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல ஒருத்தவங்க மனசில் இருக்கீங்கன்னா அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் லைஃபு என்ன. ஸோ எப்போயுமே நமக்காக இருக்கவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று. அண்டு இன்னொரு கோட் நல்லா இருக்குமே, மதியாத தலைவாசல் மிதியாது. இது ரெண்டும் வந்து வாழ்க்கையில் எப்போயுமே மறக்கக்கூடாது. நமக்காக நல்லது பண்ணவங்கள எப்போயுமே மறக்கவே கூடாது. கெட்டது பண்ணவங்கள மறக்கவே கூடாது. மன்னிக்கலாம், பட் எப்போயுமே மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த தப்பை அவங்க திரும்ப பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டாடா பை பை, see you.